மக்களவையில் 543 தொகுதிகள், மாநிலங்களின் 4120 சட்டப்பேரவை தொகுதிகள், 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பதவிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. ராம்நாத் கோவிந்த் குழு பல்வேறு கட்ட ஆய்வுகளை நடத்திய பிறகு மக்களவை, மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும். இந்த தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த 100 நாட்களில் நாடு முழுவதும் ஒரே கட்டமாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பரிந்துரைகளை வழங்கியது. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா டிசம்பர் 16 மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அதனை தாக்கல் செய்வார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய கட்சியாக இருக்கும் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ஆதரித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து நடத்தப்படும் தேர்தல்கள் இடையூறாக இருப்பதால் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேச கட்சிகள் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன.